வணக்கம். லட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏற்றம், அலட்சியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஏமாற்றம். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஒரு மாற்றம் தேவை. மாற்றம் ஒன்று தான் இந்த உலகத்தில் நிலையான ஒரு விஷயம். எந்த ஒரு மாற்றமோ இல்லை ஒரு முன்னேற்றமோ ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும். வாழ்க்கையில் தேடல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தெளிந்த ஒரு நீரோடை போல் இல்லாமலே ஆகிடும். இந்த உலகத்தில் எல்லா மூலை முடுக்கிலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது நேர்மறையானதோ அல்லது எதிர்மறையானதோ அல்லது நமக்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களோ அது போல் நிறைய ஏதோ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அவை சொன்னது போல் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. அந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது நமக்கு குறிப்பாக நம்மளோட நாட்டிலே எடுத்துக்கோங்க, நமக்கு தெரியாமல் நலத்திட்டங்கள் பல விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இதை பற்றின அறிவு, அதாவது அவங்களுக்கு தெரிந்துக்கக்கூடிய ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை முறைக்கு, அதாவது ஏட்டுக்கல்வி சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்மளுடைய பாடத்திட்டங்களில் நம்ம படிக்கிற விஷயங்கள் என்ன தான் ஒரு கான்செப்ட், டெஃபினிஷன், ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது CDF அப்படின்னு. அது எல்லாமே நம்ம தொன்று தொட்டு பழங்காலத்திலிருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் ஒவ்வொரு நாளுமே பல நம்மளுடைய மத்திய அரசின் கீழே பல பயனளிக்கக்கூடிய நலத்திட்டங்களை நம்மளுடைய இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மக்களுக்காக அறிமுகப்படுத்தி கொண்டே வருது. The Ministry of Civil Aviation says that India has the potential to be global drone hub by 2030, as drones offer tremendous benefits to all sectors of the economy and can be significant creators of employment and economic growth due to their reach, versatility and ease of use. In a big step towards realizing this goal, Ministry of Civil Aviation recently notified the liberalized drone rules 2021, which have repealed the UAS rules 2021. Why liberalized drone rules? Well, in March 2021, the Ministry of Civil Aviation published the UAS rules 2021, which were perceived by academia, startups, end users and other stakeholders as being restrictive in nature. They have involved sizable paperwork, required permissions for every drone flight and gave the availability of very few free-to-fly green zones. Hence, based on these feedbacks, the government has come up with new drone rules that will make the drone operations simpler for civil drone operations. Hence, based on these feedbacks, the government has come up with new drone rules that will make the drone operations simpler for civilian drone operators. The new rules are aimed at making it significantly easier for people and companies to own and operate drones. They also streamline a labyrinth certification process for manufacturers, importers and users. மனம் நிறை நாட்டு மக்களே, கடந்த சில ஆண்டுகளிலே நமது தேசத்தில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு எந்த வேகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறதென்றால், இது குறித்து நான் மனதின் குரலிலே பேச வேண்டும் என்று நேயர்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். இன்று நான் பகிரவிருக்கும் இந்த விஷயம் நமது தேசம், குறிப்பாக நமது இளைஞர்கள், நமது சிறார்கள் வரை அனைவரின் கற்பனைகளில் படர்ந்திருக்கும் ஒன்று. அதுதான் ட்ரோன் தொழில்நுட்பம் பற்றியது. சில ஆண்டுகள் முன்பு வரை ட்ரோன் என்ற சொல் காதிலே விழுந்தவுடன் மக்கள் மனதிலே முதலில் எழும் உணர்வு என்ன? இராணுவம், ஆயுதங்கள், போர் பற்றியதுதான். ஆனால்
இன்று நமது பல திருமணங்கள், பல விழாக்களில் நாம் ட்ரோன் வாயிலாக படம் பிடிப்பதை, காணொளிகளை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. ட்ரோனின் பயணம், அதன் சக்தி இந்த மட்டோடு நின்றுவிடவில்லை. நமது கிராமங்களின் நிலப்பரப்பை டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யும் தயாரிப்பு பணிகளில் ட்ரோன்களை ஈடுபடுத்தும் உலகின் முன்னோடி நாடுகளில் ஒன்றாக பாரதம் இன்று ஆகி வருகிறது. சரக்கு போக்குவரத்தில் ட்ரோன்களை பயன்படுத்துவது குறித்து பரவலான வகையிலே பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிராமங்களின் விவசாயத்திற்காகட்டும், வீட்டிற்கு பொருட்களை கொண்டு சேர்ப்பதாகட்டும், பேரிடர் காலங்களில் உதவிகளை கொண்டு சேர்ப்பதாகட்டும், சட்டம் ஒழுங்கை கண்காணிப்பதாகட்டும், ட்ரோன்கள் நமது அனைத்து தேவைகளுக்கும் தயாராக வந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இவற்றிலே பல துறைகளில் தொடக்கம் செய்யப்பட்டாகிவிட்டது. எடுத்துக்காட்டாக, சில நாட்கள் முன்பாக குஜராத்தின் பாவ்நகரில் ட்ரோன்கள் வாயிலாக வயல்களில் நானோ யூரியா தெளிக்கப்பட்டது. கோவிட் தடுப்பூசி இயக்கத்திலும் கூட ட்ரோன்கள் தங்களுடைய பங்களிப்பை அளித்தன. இதை நாம் மணிப்பூரிலே பார்க்க முடிந்தது. ஒரு தீவிற்கு அங்கே ட்ரோன் வாயிலாக தடுப்பூசி கொண்டு சேர்க்கப்பட்டது. தெலங்கானாவிலே ட்ரோன்கள் வாயிலாக தடுப்பூசிகள் கொண்டு சேர்க்கும் சோதனை ஓட்டங்கள் முடிந்தாகிவிட்டன. இது மட்டுமல்ல, இப்போது கட்டமைப்பின் பல பெரிய திட்டங்களின் மீது கண்காணிப்பு செய்ய வேண்டியும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நான் ஒரு இளம் மாணவனை பற்றியும் படித்திருக்கிறேன். இவர் தனது ட்ரோன் உதவியோடு மீனவர்களின் உயிர்களை காக்கும் பணியை செய்திருக்கிறார். நண்பர்களே, முன்பெல்லாம் இந்த துறையில் ஏகப்பட்ட விதிமுறைகள், சட்டங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் போடப்பட்டு ட்ரோன்களின் மெய்யான திறமை சாத்தியமாகாமலேயே இருந்தன. எந்த தொழில்நுட்பத்தை நல்லதொரு சந்தர்ப்பமாக நாம் காண வேண்டுமோ அது சங்கடமாக பார்க்கத் தொடங்கப்பட்டது. ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் ட்ரோன்களை பறக்க விரும்பினால் இதற்கு உரிமம் மற்றும் அனுமதி என்ற முறையில் இருந்த கட்டுப்பாடுகளைக் கண்டு மக்கள் அந்த திசைக்கே ஒரு கும்பிடு போட்டார்கள். இந்த மனோநிலையை மாற்ற வேண்டும், புதிய போக்குகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஆகையால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியன்று தேசத்தின் ஒரு புதிய ட்ரோன் கொள்கையை அறிமுகப்படுத்தினோம். இந்த கொள்கை ட்ரோன்களோடு தொடர்புடைய தற்போதைய மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இப்போது பல படிவங்களை நிரப்ப வேண்டிய அவசியமில்லை. முன்பிருந்ததைப் போல அதிக கட்டணத்தை செலுத்தவும் தேவையில்லை. இந்த புதிய ட்ரோன் கொள்கை வந்த பிறகு பல ட்ரோன் ஸ்டார்ட் அப்புகளில் அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்திருக்கிறார்கள். பல நிறுவனங்கள் உற்பத்தி அலகுகளையும் ஏற்படுத்தி வருகின்றன. தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படைகள் பாரத நாட்டு ட்ரோன் நிறுவனங்களுக்கு 500 கோடிக்கும் அதிகமான தேவை ஆணைகளை வழங்கியிருக்கின்றன. இது ஒரு தொடக்கம்தான். நாம் இங்கே தாமதப்பட்டு விடக்கூடாது. ட்ரோன் தொழில்நுட்பத்தின் முன்னணி நாடாக நாம் மாற வேண்டும். இதற்காக அரசும் சாத்தியமான அனைத்து முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருகிறது. ட்ரோன் கொள்கை ஏற்படுத்தப்பட்ட பிறகு உருவாகியிருக்கும் சந்தர்ப்பங்களால் பயனடைவது பற்றி கண்டிப்பாக நீங்கள் சிந்தியுங்கள், முன்வாருங்கள் என்று நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். Modern India has a strong focus on science and technology, realizing that it is a key element for economic growth and for a self-reliant nation. Taking another step towards the vision of Atmanirbhar Bharat, the central government has approved the production-linked incentive scheme for drones and drone components. PLI स्कीम के अंतर्गत दो मुख्य लक्ष्य, एक लक्ष्य है हमारे मैन्युफैक्चरिंग सेक्टर ड्रोन्स के लिए, और हमारा अनुमान है कि अगले 3 साल में करीब 5,000 करोड़ का निवेश मैन्युफैक्चरिंग सेक्टर ड्रोन के लिए निवेश किया जाएगा, जिसके आधार पर करीब 900 करोड़ का टर्नओवर 3 साल के अंदर मैन्युफैक्चरिंग सेक्टर में हम ला पाएंगे, जिसके आधार पर 10,000 रोजगार के अवसर सृजित हो पाएंगे. வாகன தொழில், வாகன உதிரிபாக தொழில், ட்ரோன் மற்றும்
தொலைத்தொடர்பு துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. வாகன தொழில் மற்றும் வாகன உதிரிபாக தொழிலுக்கான ஊக்குவிப்பு திட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த துறையில் உலகம் முழுவதிலும் இருந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்வதுடன் 5 ஆண்டுகளில் 47,500 கோடி ரூபாய்க்கு புதிய முதலீடுகளை பெற முடியும். மேலும் சுமார் 7,60,000க்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். மத்திய அரசின் இந்த முடிவை தமிழ்நாட்டின் கனரக வாகன தொழிலுக்கு பெயர் பெற்ற நாமக்கல் பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் வரவேற்றுள்ளனர். லாரி மற்றும் சரக்கு வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து தொழிலை மேம்படுத்த முடியும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகத்துக்காக சுமார் ஊக்கத்தொகையாக சுமார் 26,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தினால் நமக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இனி நம்ம பகுதியிலே நம்ம அந்த வாகனத்தினுடைய உதிரி பாகங்கள் எல்லாம் நம்மளே தயாரிச்சுக்கலாம். அப்போ டிரான்ஸ்போர்ட் நமக்கு மீதி ஆகும். இதனால் பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்குது. இது நம்ம வரவேற்கிறோம். அந்த விஷயத்தை செய்தியில் பாரத பிரதமர் 26,000 கோடி உதிரி பாகங்கள் வாகன உதிரி பாகங்களுக்கு ஒதுக்கிக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நாங்களே இங்கேயே வாகனத்துக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் இங்கே தயாரிக்கிறதுக்கு தொழில்பேட்டை மூலமா உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாம் முன் வரோம். இதேபோல் தகவல் தொழில்நுட்பத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டு அனுமதி அளிப்பதுடன் 5G ஸ்பெக்ட்ரம் சேவை அடுத்த ஆண்டு அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் இதுவரை இணைய வசதி இல்லாத பகுதிகளுக்கும் இந்த சேவை விரிவுபடுத்தப்படும் வாய்ப்பு உள்ளது. இதனால் இணையதள பயன்பாடு அதிகரிப்பதுடன் தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் வர்த்தகத்தை விரிவுபடுத்த முடியும் என்று வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் முக்கிய ஒரு முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த முடிவில் தொலைத்தொடர்பு துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்குது. இந்த ஒப்புதலானது எங்களை போன்ற நிறைய பேர்த்துக்கு ஒரு மிக வரப்பிரசாதமாக இருக்குது. இதனால் இந்தியா மக்கள் நிறைய தொலைத்தொடர்பு துறையில் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மை துறையில் இத்தாலி இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் பேரிடர் தடுப்பு முறை மற்றும் அது சார்ந்த தகவல் பரிமாற்றத்திற்கு வழிவகை செய்துள்ளது. Taking India's drone capabilities forward, the Ministry of Civil Aviation says that drone corridors will be developed for cargo deliveries. Recently, the government has been providing conditional exemption for experimental drone flights for vaccine delivery as a part of constant endeavor to enhance the scope of drone usage in the country and assist the nation to fight COVID-19 pandemic. Earlier, the ministry had granted conditional exemption for experimental drone flights for vaccine delivery to the government of Telangana and the Indian Council of Medical Research. The grant of these permissions aim to achieve the dual objective of faster vaccine delivery and improved healthcare access by ensuring primary healthcare delivery at the citizen's doorstep. Needless to say, unmanned aircraft system or drones offer tremendous benefits to almost all sectors of the economy like agriculture, mining, infra, surveillance, emergency response, transportation, geospatial mapping, defense and law enforcement, etc. The new Drones Rule 2021 are going to change the technological landscape of India in more ways than we can imagine. இந்திய மக்களுக்கு கல்வி அறிவு விகிதம் அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும்
தொழில்நுட்ப அறிவு அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் நம்ம மிகவும் பின்தங்கி தான் இருக்கிறோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டாக இந்த மொபைல், மடிக்கணினி அல்லது நம்மளுடைய எந்த ஒரு பயன்பாட்டையுமே எடுத்துக்கொண்டோமானால் அதனுடைய பயன்பாடை வந்து நம்ம ரொம்பவும் குறைந்த விகிதத்தில் தான் பயன்படுத்துகிறோம். அதுலேயும் கொரோனா லாக்டவுன் போது நம்ம வங்கி இல்லாத டைமில் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ரொம்ப பலவிதமான சிக்கலை அனுபவிச்சிருப்போம். அதில் வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு பேங்க்குக்கு வந்து நேரடியாக சென்று நம்ம ஒரு பண பரிவர்த்தனை செய்வதோ இல்லை வேறு ஒரு விதமான நம்ம வங்கி சூழ்நிலைகளை அணுகுவதோ மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு செயலாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய தேசிய கொடுப்புணவு கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய NPCI, அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்களுடைய உதவியோட ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம், அதாவது UPI அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தளத்தின் மூலியமாகவும் BHIM என்று சொல்லக்கூடிய ஒரு செயலியை உருவாக்கினார்கள். செயலின்றது வந்து ஒரு மொபைல் ஆப் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பீம் UPI, அதாவது பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி, இது வந்து ரொம்ப இன்றைக்கி ரொம்ப பிரபலமான ஒரு ஆப்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா இன்றைக்கி சாலையோர வியாபாரிகளிலிருந்து பன்னாட்டு கம்பெனிகள் வரை பல இடங்களில் வந்து இது பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆப் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பீம் UPI தான். ஸோ இது வந்து யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ்க்காக மத்திய அரசு முதலாக அறிமுகப்படுத்திய ஒரு முக்கியமான இன்டர்ஃபேஸ் வந்து. இதை வந்து எதோ சார்பாக இருக்குன்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ அந்த துறை சார்பாக வெளியிடப்பட்டது. இது வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் இந்தியாவோட ஒரு கீழ் வருகிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் தான் இந்த UPI இன்டர்ஃபேஸை முதலாக அறிமுகப்படுத்தியது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது முதல்ல வந்து நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து லோட் ஆகும்போது கேஷ்லெஸ் இந்தியா அப்படிங்கிறது தான் அதான் அதனுடைய பிரதானமான நோக்கம். அதாவது ரூபாய் நோட்டுகளுடைய புழக்கத்தை குறைப்பதும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை ஊக்கப்படுத்துவது தான் இந்த செயலியோட முக்கியமான நோக்கம். ஸோ அந்த வகையில் ஒரு பெரிய பல சாதனைகளை செய்திருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர், உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதோட லிங்க் பண்ணியிருந்தனா நீங்கள் உங்களுடைய மொபைலிருந்து யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய பண பரிவர்த்தனை செய்யலாம், யாருக்கு வேணாலும் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுதான் இதோட ரொம்ப முக்கியமான அம்சமே. இது வந்து 13 மொழிகளில் இருக்குது. இதில் நீங்கள் ஒரு நிமிஷம் இன்ஸ்டால் பண்ணால் OTP ஒரு ரிஜிஸ்டர் பண்ணால் நீங்கள் உங்களுக்கான UPI அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய மொபைல் எண் வந்து உங்களுடைய வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வளோதான். நீங்கள் இந்த ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆனோன்னா உங்களுக்கு ஒரு UPI ஐடி கிரியேட் ஆனோன்னு, ஸோ அந்த ஐடி வந்து உங்களுடைய வங்கி கணக்கோடு இணைக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு நண்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பணும்னா அவருடைய UPIக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலே அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக வந்து பணம் சேர்ந்துவிடும். இப்போ இதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான IMPS சொல்லும்போது அந்த இம்மீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர், ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து அதை முதலாக இங்கே பீம் அப்ளிகேஷன் தான் முதல்ல அறிமுகப்படுத்தியது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப எளிமையாக பண பரிவர்த்தனை செய்வதற்கான முக்கியமான ஆண்ட்ராய்டு ஆப் நம்ம சொல்லலாம். இதில் மற்ற தனியார் UPI நிறைய விஷயங்கள் இருக்குது. மணி வேலெட் நிறைய இருக்குது. பேடிஎம் ஆகட்டும், கூகுள் பே ஆகட்டும். அதற்கும் இதற்கும் இன்னொரு முக்கியமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் அதில் போட்டுட்டு தான் நீங்கள் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கே அப்படிப்பட்ட எதுவும் தேவையில்லை. நீங்கள் அனுப்புகிற அதாவது உங்களுடைய நண்பருக்கு அனுப்புகிறோம், அவருக்கு வந்து அவர் வந்து இந்த பீம் அப்ளிகேஷன், இந்த ஆண்ட்ராய்டு ஆப் வச்சுருக்கோமானா அதுக்கும் அவசியம் இல்லை. அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நேரடியாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பீம் அப்ளிகேஷன்லேருந்து எங்கேருந்து வேணாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பணத்தை அனுப்ப முடியும். அந்த வசதியை இந்த பீம் இன்டர்ஃபேஸ் தருகிறது. இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வங்கி கணக்கு IFSC கோட் யாருக்கெல்லாம் நீங்கள் வங்கி அனுப்பணுமோ அதோட IFSC கோட் இருந்தாலே போதும், நிமிஷ நேரத்தில் உங்களால் பணம் பரிவர்த்தனை செய்ய முடியும். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு அறிமுகம் செய்யுங்க. Drones offer tremendous benefits to almost all sectors of the economy. These include agriculture, mining, infrastructure, surveillance, emergency response, transportation, geospatial mapping, defense, and law enforcement, to name a few. Drones can be significant creators of employment and economic growth due to their reach, versatility, the ease of use, especially in India's remote and inaccessible areas. A specialized force constituted for the purpose of specialist response to a threatening disaster situation or disaster has been using UAS for locating victims of natural disasters.
Also, Indian Railways is using UAS for inspection and 3D mapping to bring to life its vision of a dedicated freight corridor with a network of 3,360 kilometers. The entire corridor will be mapped using UAS technology. Further, Coal India used drones to check illegal mining, a system that it had already tested in a pilot project. Given its traditional strengths in innovation, information technology, frugal engineering, and its huge domestic demand, India has the potential of becoming a global drone hub by the year 2030. அதுலேயும் இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுனில் அனைவருமே வீட்டில் உட்காந்து நம்ம வந்து ஓய்வு பெற்று கொண்டிருந்த நேரங்களில் கூட நம்மளுடைய அரசாங்கம் வந்து பல விதங்களில் பயனளிக்கக்கூடிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சரகத்திலும் இருந்து பலவிதமான விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. இதை பற்றின அறிவு தெரிந்திக்க கொள்ள வேண்டிய விஷயங்கள்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நாள்தோறும், அதாவது வருடத்தில் 365 நாட்களும் மக்கள் பயனளிக்கும் விதத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை நமக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே பாமர மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு சரியான ஒரு வழி வந்து ஊடகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சி வந்து ஒளிபரப்பாகக்கூடிய இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு பயன்படக்கூடிய பல நலத்திட்டங்களை பற்றி உங்களுக்கு மிகவும் எளிதாக புரியும்படியாக பல மக்கள் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கூட சொல்லியிருக்கேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, அதாவது ஒரு 6W அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த 6W என்னதுன்னு கேட்டிங்கன்னா, W என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆங்கில ஒரு வார்த்தைகள், ஹூ, வாட், வேர், வென் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்கே, எப்பொழுது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இந்த திட்டத்தை யார் துவங்கியது, எங்கே துவங்கினார்கள், எப்படி இந்த திட்டம் வந்து மக்களுக்கு பயனளிக்கிறது, இது மாதிரி பலவிதமான பயன்பெறக்கூடிய பல விஷயங்களை சொல்லுவது தான் இந்த திட்டத்தினுடைய வழிகாட்டி நிகழ்ச்சியினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. யூமேங் அப்படிங்கிறது யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். அதோடைய மொத்த சின்ன சுருக்கமான வடிவம் தான் யூமேங்கிறது. ஸோ யூமேங் என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த ஆப் வந்து உங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் அதன் கீழ் உள்ள பல்வேறு துறைகள், கிட்டத்தட்ட ஒரு 250 துறைகள் சொல்கிறாங்க. அந்த துறைகள் தெரிகிற ஒரு கிட்டத்தட்ட 20,000 சேவைகள். ஸோ இந்த அத்தனை சேவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு இபி பில் கட்டணும், ஒரு டிடிஹெச் ரினியூவல் பண்ணணும், இந்த மாதிரி பல்வேறு சேவைகள், ஒரு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்தையுமே ஒரு இன்டகிரேட் பண்ணி இருக்கிற ஒரு ஆப் தான் அது வந்து யூமேங்கிறது. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் மாதிரி பல்வேறு இந்திய அரசு, மத்திய அரசு தருகிற பல்வேறு சேவைகளை ஒருங்கிணைத்து ஒரே இடத்துல இருக்குது. இந்த ஒரு ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் அதுலேருந்து பல்வேறு சேவைகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். பொதுவாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை நீங்கள் பல்வேறு சமூகத்தின் பல்வேறுபட்ட மனிதர்கள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கான சேவைகள், அவர்களுக்கான திட்டங்கள், அது என்னென்ன இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். பாஸ்போர்ட், ஆதார் போன்ற பல்வேறு சேவைகளை இன்டகிரேட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய ஆதார் கார்டுடைய வேலிடேஷன், அந்த இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஒரு ஆதார் கார்டில் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்னா நீங்கள் இதன் மூலமாக பண்ணலாம். அதுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுற அப்ளிகேஷன் ட்ராக் எல்லாமே இதுலேருந்து பண்ணிக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான ஆப் இது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட கோடிக்கணக்கானவர்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி நடைமுறையில் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஆப் இது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை அறிமுகப்படுத்துங்க.
டிஜிலாக்கர். ஸோ இது வந்து மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு மிக முக்கியமான ஆப். பரவலாக பல கோடி பேர் புழக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஆப் அது. இந்த ஆப் என்ன செய்யுதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு ஆதார் கார்டு வச்சுருந்தீங்கன்னா, ஆதார் கார்டு ஹோல்டராக இருந்தால் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 1 GB ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு விவரங்களை கொடுக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஷெல்ஃப் கிடைக்கும். 2 புக் ஷெல்ஃப் மாரி கொடுக்கும். அந்த ஷெல்ஃபில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பல்வேறு விதமான ஐடென்டி சர்டிஃபிகேட்ஸ், இங்கே வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஒரிஜினல் பேன் கார்டு, பாஸ்போர்ட், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிஜிட்டல் காப்பியை இதில் வந்து நீங்கள் வந்து சேகரித்து வைத்துக்கொள்ளலாம். இது தவிர உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, முக்கியமான சர்டிஃபிகேட், லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் கூட அதையும் ஸ்கேன் பண்ணி இதில் பத்திரமா வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிஜிட்டல் லாக். எப்படி நம்ம வந்து மணி லாக்கர் மாதிரி, எப்படி பணத்தை நம்ம லாக்கரில் பத்திரமா வச்சுருக்கோமோ அதுபோல் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஐடென்டி சர்டிஃபிகேட், ஸோ இதெல்லாமே பத்திரமா வச்சுருக்காத இந்திய அரசு கொடுக்குற ஒரு முக்கியமான ஆப் இது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து நிரூபிக்கிறதுனா நீங்கள் அதுக்கான ஜெராக்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன்லாம் பண்ணணும். பட் இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்க்கான அந்த டிஜிலாக்கர் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து அவர்களே வந்து டிஜிலாக்கரில் போயிட்டு அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சைனிங், வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் இது கொடுக்குற பேப்பரில் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கிற மாதிரியான சேவைகளை இந்த ஆப்பின் மூலம் பெற முடியும். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அது வேலிடிட்டி சர்டிஃபிகேட் உண்டு. நீங்கள் ஒரு டிராஃபிக்லையோ இல்லை ஒரு ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற டிக்கெட் பரிசோதகர்கிட்ட நீங்கள் காமிக்கணும்னா உங்களுடைய ஒரிஜினல் ஐடி காட்ட வேணால் நீங்கள் இந்த டிஜிலாக்கரே காமிக்கலாம். உங்கள் டிராஃபிக் போலீஸு, ஏர்போர்ட்டில் உங்களுடைய ஐடென்டி எங்கெல்லாம் உங்களுடைய ஐடென்டி உங்களை காமிக்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து உங்களுடைய கார்டு காமிப்பால இந்த இது காமிக்கலாம். அதுக்கான முழுமையான ஒப்புதல் உண்டு. இந்த டிஜிலாக்கருங்கிறது உங்களுடைய மொபைலில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஆப். ரொம்ப பிரபலமான ஆப், பல கோடி பேர் பயன்படுத்திட்டு ஒரு ஆப் அது. ஸோ அதனால் இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி இதை பயன்படுத்த சொல்லுங்கள். மேலும் சில தகவல்களுடன் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி, நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள்.